படிக்கிற காலத்தில் பிக்ஷ பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும் வீடு வீடாக, பவதி பிக்ஷாந்தேகன்னு. அப்படி ஒரு நாள் பிக்ஷ பாத்திரத்தோடு போனும்போது தான் ஒரு வறுமையான பெண்மணி தான் வீட்டிலேருந்து ஒரு நெல்லிக்காய் போடுறா. அந்த அறநெல்லிக்காவை கொடுத்ததற்கு நன்றி சொல்ல தான் கண்மூடி பாடினார். அதுதான் பிற்காலத்தில் கனகதாரா தோத்திரமாக வந்தது. துறவு வாழ்க்கை போகிறார், நெடும் பயணம் செய்கின்றார். காசியிலே போய் அவர் குளிக்கின்ற போது, குளித்து நீராடுகின்ற போது சீடர்கள் விலகிப்போ விலகிப்போன்னு சொல்லிக்கிட்டே சத்தம். எதிரிலே வந்த ஒரு புலையன், பெரிய ஞானத்தை பரப்ப வந்த ஞானச்சூரியன்னு சொல்கிறீங்க, எங்கள் உடம்புலையும் ரத்தம் உன் உடம்புலையும் ரத்தம், தள்ளிப்போன்னு சொல்கிறீங்களேன்னு மனித மனத்தினுடைய பெருமையை பறைசாற்றினார். அப்போது தான் பகவத்பாதா சொல்கிறார், இவர் சாதாரண மனிதன் அல்ல, எனக்கு ஞானத்தை கொடுக்க காசி விஸ்வநாதரே அப்படி வந்திருக்காருன்னு மனிஷா பஞ்சகம்னு எழுதுகிறார். உலகத்தின் ஒப்புயர்வற்றது. ஆதிசங்கரர் வயிற்று வழியை போக்குவதற்குத்தான் நம்முடைய திருச்செந்தூரில் சண்முக புஜங்கம் பாடினார். அது இதெல்லாம் வெளியில் தெரியாத செய்தி. நாடு முழுக்க பயணத்தில் சில மடங்களை நிறுவுகின்றார். அதற்கு சங்கர மடம் என்று பெயர் வைந்தது காஞ்சிபுரத்தில். பகவத்பாதா பல மடங்களை நிறுவித்தார். காஞ்சியிலே வந்து காமாட்சியை வணங்கி ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் காமாட்சி கோவிலில் போகிறவங்க ஸ்ரீசக்கரத்தை தான் தரிசிச்சுட்டு வருவாங்க, குங்கும பிரசாதம் வாங்கிட்டு. அவ்வளோ புனிதமான இடம்.